வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் உணவுகள்ல சில சிறிய உணவுகள் பெரிய ஆரோக்கிய நன்மைகளை தருது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஃபுட்டு தாங்க பூசணி விதைகள். இந்த பூசணி விதைகளை பற்றி பலருக்கும் தெரியாது. ஆனா இதுல மறைஞ்சிருக்க ஊட்டச்சத்துக்கள் சக்திகள் மிக பெரியது. இந்த சிறிய விதைகள் புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, மெக்னீசியம், சிங்க், இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் என உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளா இருக்குது. ஸோ நம்ம தினமும் ஒரு கைப்பிடி அளவு பூசணி விதைகள் சாப்பிடுவதா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கின்றது, ஆண்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது, பெண்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது, எவ்வளவு சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உதவ செய்யும். பூசணி விதைகள்ங்கிறது பூசணிக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள் தாங்க. நம்ம காயை சமைப்போம், விதைகளை தூக்கி குப்பையில போடுவோம். ஆனா இந்த விதைகள் மிகவுமே அற்புதமான சக்திகளை கொண்டது. இத பெப்டைட்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் உணவா பயன்படுத்திட்டு வரப்படுகிறது. 100 கிராம் பூசணி விதையில பொதுவா புரதம் 30 கிராம் வரைக்கும் இருக்கும், நார்ச்சத்து இருக்கும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், ஜிங்க் இருக்கும், அயன் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், விட்டமின் இ போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்கும். இதனால தான் இது உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம். பூசணி விதைகளை எடுக்கும் பொழுது உடலுக்கு அதிக சக்திகள் கிடைக்கும். நாள் முழுக்க சோர்வாய் இருக்கிறீர்களா, பூசணி விதைகள் சாப்பிடுவதால் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் உடலுக்கு எனர்ஜியை உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. இதனால உடல் சோர்வு குறையும், புத்துணர்ச்சி அதிகரிக்கும், வேலை செய்யக்கூடிய திறனும் மேம்படும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, ஆண்களுடைய சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. பலரும் பூசணி விதைய ஆண்களின் நண்பன் என்று அழைப்பார்கள். ஏன் தெரியுமா? இதுல இருக்கக்கூடிய ஜிங்க் இது ஆண்களுக்கான ஆண்மை ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுது. அதாவது டெஸ்ட்ரோஸ்டரான் ஹார்மோனை உற்பத்தி செய்யறதுக்கு இது உதவி பண்ணுது. முக்கியமாக ஆண்களுக்கான அந்த ஸ்டாமினா பவரை அதிகரிக்கிறதுக்கு, உடல் வலிமையை மேம்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இதனால தான் ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவாக பூசணி விதைகள் சொல்லப்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, தசைகளை வலிமைப்படுத்துறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. ஜிம்முக்கு போறவங்க பூசணி விதைகள் சாப்பிட்றதுக்கு இதுதான் காரணம். இதுல அதிக அளவில் புரதமும் மெக்னீசியமும் நல்ல கொழுப்புகளும் இருக்கிறதுனால உங்களுடைய தசை வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. முக்கியமா தசை பழுது பார்க்கிற வேலையையும் இந்த ஒரு விதைகள் செய்கிறது. உடலுக்கு அதிக வலிமையும் கொடுக்கறதுக்கு பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இதய நோய் இன்று அதிகரித்து வருகிறது. ஆனா பூசணி விதையில இருக்கக்கூடிய மெக்னீசியம், ஹெல்த்தி ஃபேட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால ரத்த ஓட்டம் மேம்படும், ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமா இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அது வயது கம்மியானவங்களா இருந்தாலும் சரி, அதிகமானவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு நோய், இதய நோய் வருது. ஸோ அதை எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு இந்த ஒரு விதைகள் பயன்படுது. மாரடைப்பு அபாயத்தை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த ஒரு விதைகள். அடுத்து ஐந்தாவது நன்மை, உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவுது. பூசணி விதையில பொட்டாசியம் இருக்கிறதுனால இந்த பொட்டாசியம் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் சோடியத்தோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் பயன்படுது. பிளட் ப்ரெஷரை சமநிலையில் வைக்கிறதுக்கு இது உதவுகிறது. எனவே உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருத்துவருடைய ஆலோசனையோட கேட்டுட்டு நீங்க இதை உணவுல சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்த ஆறாவது நன்மை, நல்ல தூக்கம் கிடைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இரவுல தூக்கம் வரவில்லையா, முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு, வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு நல்ல ஒரு மருந்தா பூசணி விதைகள் இருக்குது. பூசணி விதையில இருக்கக்கூடிய மெக்னீசியம், ட்ரைட்டோப்டன் இது ரெண்டுமே மன அமைதியை படுத்தும். மன அழுத்தத்தை குறைச்சு மனத்தை அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தை கொண்டு வரதுக்கு இது பயன்படுது.
அடுத்து 7வது நன்மை, மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கு இது உதவுது. ஸ்ட்ரெஸ் என்று இன்னைக்கு பலரும் வந்து சொல்றாங்க. அதாவது சின்ன குழந்தைகளா இருந்தாலும், வயதானவர்களா இருந்தாலுமே, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிற இந்த வார்த்தைய அதிகமாவே இந்த ஒரு காலகட்டத்தில நம்ம பயன்படுத்துறோம். ஸோ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. அதனால இந்த விதைகள எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த விதைகள்ல மெக்னீசியம் இருக்குது. இந்த மெக்னீசியம் நரம்பு மண்டலத்த செயல்பாட்ட ஆதரிக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. ஸோ நம்மளுடைய நரம்புகள் வந்து நல்லா பலமா இருந்துச்சுன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற அந்த அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபடலாம். ஸோ மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு இந்த ஒரு விதைகள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு சிறந்த விதைகள். இது மன அழுத்தத்த குறைக்கும், கவலைகள குறைக்கும், மனநிலைய மேம்பட வைக்கும். ஸோ இந்த விதைகள் எல்லாருமே எடுத்துக்கிறது மிகவும் சிறப்பானது. 8வது நன்மைகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இந்த விதையில வந்து சிங்க் அதிகமா இருக்கிறதுனால, இந்த ஜிங்க் வந்து நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள்ல இருந்து நம்மளுடைய உடல் எதிர்த்து போராடும் தன்மை வந்து கிடைக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து நல்லாவே பலப்படுத்தப்படும். ஸோ இதனால அடிக்கடி வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் இது எல்லாமே குறையவும் ஆகும். 9வது நன்மை, எலும்புகள வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. எலும்புகள வலுப்படுத்துறதுக்கு கால்சியம் மட்டும் போதாதுங்க. மெக்னீசியமும் மிகவும் அவசியம். அந்த மெக்னீசியம் இந்த பூசணி விதையில அதிகமாவே இருக்குது. இதனால உங்களுடைய எலும்புகள் இரும்பு போல ஆக ஆரம்பிச்சுரும். எலும்புகளுடைய அடர்த்திய அதிகப்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு எலும்பு வந்து ரொம்பவே வீக்கா இருக்கும். நடக்கும்போது தடுமாறுவார்கள். திடீர்னு வந்து எலும்பு முறிவு ஏற்படும். ஸோ அப்படி இருக்கிறவர்கள்லாம் இந்த ஒரு விதைகள உட்கொள்ளும் பொழுது எலும்புகளுடைய அடர்த்தி மேம்படும். எலும்புகள் வந்து இரும்பு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. சில ஆய்வுகளின்படி இந்த விதைகள உட்கொள்ளும் பொழுது பிளட் சுகர் லெவல் வந்து சமநிலையில வைக்கிறதுக்கு இது பயன்படுது. இதில இருக்கக்கூடிய நார்ச்சத்து, மெக்னீசியம் 2மே வந்து சுகர் லெவல மெயின்டெயின் பண்றதுக்கு பயன்படுது. அடுத்து 11வது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய டயட்ல இந்த ஒரு உணவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் வேகமாவே நடைபெறும். ஏன்னா இதில் அதிக அளவில் புரதம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. ஸோ நார்ச்சத்து இருக்கிறதுனால வேகமாக செரிமானமும் ஆகும். அடுத்து வந்து அதிகமாக சாப்பிட்ற அந்த ஃபீலிங் எல்லாமே குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. சிறிதளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறைந்த ஒரு உணவை கொடுக்க இந்த ஒரு விதைகள் வந்து பயன்படுது. அடுத்து 12வது நன்மை என்னன்னா, பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்த ஒரு உணவாக பூசணி விதைகள் இருக்குது. ஏன்னா இதில் இரும்புச்சத்து, மெக்னீசியம், ஜிங்க் இருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் டைமில் ஏற்படக்கூடிய சோர்வு குறைக்கிறதுக்கு, ஹார்மோன் சமநிலையை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால பெண்களுக்கு தைராய்டு, பிசிஓடி, ஒபிசிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையவே வரும். ஸோ அந்த ஹார்மோன்களை சமநிலையில் வைக்கிறதுக்கு விதைகள் வந்து பயன்படுது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த விதைகள் வந்து பயன்படுது. அடுத்து 13வது நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு இந்த விதைகள் பயன்படுது. பலருக்கும் முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. ஆனா இந்த விதையில இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் அயன் வந்து முடி உதிர்தல் பிரச்சனையை குறைக்குது. முடி ஆரோக்கியத்திற்கு பயன்படுது. முடி வேர்களுக்கு வலுவை கொடுக்குது. ஸோ இதனால முடிகள் வேகமாகவும் வளரும், உதிர்றதும் தடுக்கப்படும். அடுத்து 14வது நன்மை என்னன்னா, சருமத்தை அழகாக்குறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இந்த விதையில விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இது 2மே சருமத்திற்கு முக்கியமான ஒரு விட்டமின்ஸ்கள். செல்களை பாதுகாக்கிறதுக்கும், சருமத்தை பளபளப்பாக்குறதுக்கும், வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கும் இந்த விதைகள் பயன்படுது. அடுத்து 15வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இந்த விதையில அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், செரிமானத்தை சீராக்கிறதுக்கும் இந்த விதைகள் பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். எதை சாப்பிட்டாலும் செரிக்காது. ஆனால் இந்த விதைகளை எடுக்க எடுக்க அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிரும். அடுத்து 16வது நன்மை, உடலில் இருக்கக்கூடிய அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் அலர்ஜிகளையும், வீக்கம், வலி இது எல்லாத்தையுமே போக்குறதுக்கு பயன்படுது. அடுத்து 17வது நன்மை, கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. இந்த விதையில் விட்டமின் இ மற்றும் பிற சத்துக்கள் இருக்கிறதுனால கண் ஆரோக்கியத்திற்கு பயன்படுது. முக்கியமாக வயது அதிகரிக்கும் போது கண் பார்வை மங்கலாகுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதை எல்லாத்தையுமே சரி பண்ண இந்த விதைகள் வந்து பயன்படுது.
அடுத்து 18வது நன்மை, மூளையுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இதில் மெக்னீசியம், சிங்க் மற்றும் நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது, கவனத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது, மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு மொத்தமாகவே இந்த விதைகள் பயன்படுது. முக்கியமாக கான்சென்ட்ரேஷன் பவரு, மெமரி பவரு, ஒரு படிக்கிறது அப்படி ஞாபகத்தில் வைக்கக்கூடிய எல்லா சக்திகளுமே இந்த ஒரு விதை கிடைக்குது. அதனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த விதையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விதைகளை வயதானவர்களுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எடுத்துக்கொள்கிறது இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த விதைகளை எப்படி சரியான முறையில் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் முதல் முறை என்னென்னா, நேரடியாக லைட்டாக நெய் ஊற்றி வறுத்து நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ஈவினிங் டைம்லையும் சாப்பிட்லாம், மார்னிங் டைம்லையும் சாப்பிட்லாம். இது ஒரு மெத்தடு. அடுத்து 2வது மெத்தட் வந்து இதை வந்து நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சு ஸ்மூத்தியில் சேர்த்து சாப்பிட்லாம். 3வது முறை வந்து சாலட்லாம் செஞ்சு அது மேலே அப்படியே தூவி விட்டு சாப்பிட்லாம். 4வது முறை ஓட்ஸ் சாப்பிடுவீங்களா காலை உணவில், அந்த ஓட்ஸோட சேர்த்து சாப்பிட்லாம். 5வது முறை நம்ம பொடியாக வெறுமனமே அரைச்சு நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய பாலில் கலந்து சாப்பிட்லாம், இல்லைனா சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த 5 முறையில் உங்களுக்கு எந்த முறை வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும் அப்படின்னா 20 முதல் 30 கிராம் அளவு வந்து எடுத்துக்கிறணும். அதாவது ஒரு சிறிய கைப்பிடி அளவு எடுத்துக்கிறணும். எனக்கு தெரிஞ்சு எது நல்ல பெஸ்ட் மெத்தட்னா, நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் ஸ்நாக்ஸாவோ ஒரு கைப்பிடி அளவு டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக எடுக்க வேண்டாம். அதிகமாக எந்த ஒரு உணவை எடுத்தாலும் அது நஞ்சாக மாறும். ஸோ அமிர்தமாக இருந்தாலுமே அது நஞ்சாக மாறும். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு கைப்பிடி போதும். யாரெல்லாம் இந்த விதைகளை எடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணும்னா, ஆல்ரெடி எந்த நட்ஸ் சாப்பிட்டாலும் எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க இந்த விதைகளையும் எடுக்க வேண்டாம். கிட்னி நோயாளிகள் எடுக்க வேண்டாம். அடுத்து வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, இது ஒரு சிறிய விதைதான், ஆனால் பெரிய ஆரோக்கியத்தோடைய ரகசியமாகவே இது இருக்குது. தினமும் அளவோடு நம்ம சாப்பிட்டோம்னா சக்தி அதிகரிக்கும், அதாவது எனர்ஜி கிடைக்கும், தசைகள் பலமாக்கப்படும், இதயம் பாதுகாக்கப்படும், நல்ல தூக்கம் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பல நன்மைகள் கிடைக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்